வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மாவோட மாமா கணபதி இப்போ மார்க்கெட்டுக்கு காய் வாங்குறதுக்காக போறாரு. நீ அந்த அசலூர்காரன் தானே, உனக்கு காயெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் பிஸ்கெட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்டாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக முகத்தை மறைச்சிட்டே கேட்கிறாரு. பையன் பிடிப்பா, நான் போடுறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. கணபதியோட முகத்தை பார்த்த உடனே உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கணபதி இப்போ பாரதிட்ட சொல்றாரு, நம்மலாம் வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா அடுப்பு பாத்திரம் எல்லாமே வாங்கினோம், ஆனா யாருமே எந்த பொருளுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யாவை காமிக்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப பாரதியை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. வேணு சொல்றாரு, எதுக்காக சௌந்தர்யா தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடவா சௌந்தர்யா அப்படின்னு கூப்பிடுறாரு வேணு. சௌந்தர்யா சொல்றாங்க, அங்க என்னோட மகன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன சாப்பாடு தண்ணி கிடைக்காத வேற்று கிரகத்திலயா இருக்கிறான், மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு வேணு. இதெல்லாம் பாரதி நல்லா சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நீ வேணா போன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சௌந்தர்யா பாரதிக்கு போன் பண்றாங்க. பாரதி சௌந்தர்யாவோட போன் அட்டன் பண்றாரு. என்னாச்சுமா, எதுக்காகமா அழுறீங்க, நீங்க தைரியமா இருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் குழந்தைகளையும் கண்ணம்மாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேமா, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ சாப்பிட்டியா பாரதி அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. பாரதி இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறேமா அப்படின்னு போய் சொல்றாரு. சௌந்தர்யா கேக்குறாங்க, ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுறியா பாரதி, உனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காதேப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடலமா, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கூட கணபதி இருக்கிறாருல, அவர்தாம்மா காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. பாரதி கணபதிட்ட சொல்றாரு, அம்மா நம்ம என்ன சாப்பிடுறோம்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இருங்க டாக்டர், உங்களுக்கு மட்டும் தான் பொய் சொல்ல தெரியுமா, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு கணபதி போனை வாங்கிட்டு பேசுறாரு. டாக்டருக்காக இப்பதான் சம்பா அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. டாக்டருக்கு குக்கர் சாப்பாடு பிடிக்காதுன்னு நான் பானையில வடிச்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றாரு. அவருக்கு சாம்பார் பிடிக்கும்னு சொன்னாரு, அதனால முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வெண்டைக்காய் பொரியல் கூட பண்ணிருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்றாரு. பாரதி இப்போ சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹேமா லட்சுமி ரெண்டு பேருமே பாரதி எதுவுமே சாப்பிடாம சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழம்பு ஊத்திக்கோங்க டாக்டர் அப்படின்னு கணபதி சொல்றாரு. கணபதி சௌந்தர்யாட்ட சொல்றாரு, நான் மீன் வாங்கி தான் குழம்பு வைக்கலான்னு சொன்னேன், இவர் தான் முத நாள் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், சைவமா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் சாம்பார் வச்சேன் அப்படின்னு சொல்றாரு கணபதி. மீன் வாங்காததுனால முட்டையை வாங்கி நல்லா வெங்காயம் போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கிறேன் டாக்டருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாரதி உண்மையாவே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டரே உங்களுக்காக வெத்தலை மடிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் போடுங்க அப்படின்னு சொல்றாரு கணபதி. இப்பதானே ரசம் சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. போதும் போதுன்ற அளவுக்கு இவர் சமைச்சிருக்கிறாருமா அப்படின்னு போய் சொல்றாரு பாரதி. கண்ணம்மா இப்போ அவங்க வராங்க. ஹேமா லட்சுமியும் பாரதியை பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. டைமாச்சு, ஒழுங்கா தூங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. பாரதி சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, எதை விடுறது எதை சாப்பிட்றதுனே எனக்கு தெரியலமா, அதுவும் அந்த பொரியல் செம்ம டேஸ்டா இருக்குமா அப்படின்னு போய் சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நீங்களே சமைச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு சொல்றீங்களப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, அம்மா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேம்மா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யாவும் இப்போ போனை வச்சிடுறாங்க. பாரதி கணபதி ரெண்டு பேருமே இப்போ வயிற்று பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு கத்துறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.